ஆமென் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனம் சொல்லுது வேதத்திலேயே, நம்ம ஆண்டவரே சொல்றாங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். பாருங்க, நம்ம எல்லாரும் வசிப்பதற்கு ஒரு வீடு கட்டுறோம். நல்லா அழகா ஒரு மாடி வீடு கட்டி, கீழே டைல்ஸ்கள்லாம் போட்டு, எல்லாத்தையும் சூப்பரா கட்டி முடிச்சுட்டோம். வெளியில நல்லா ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. வீடு பளிச்சுன்னு இருக்கு. இப்ப வெளிச்சம் இல்லன்னா அந்த வீட்ல இருக்க முடியுமா? நம்ம கரண்ட் வாங்கல, மின்சாரம் இல்ல, எந்த ஒரு லைட்டும் இல்ல, எதுவும் போடல. அந்த வீட்ல நம்ம குடியிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வெளிச்சம் வேண்டும். விஷ ஜந்துக்கள் வந்தா நமக்கு தெரியணும். உள்ள குப்பை கிடந்தா நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம கூட்டி வெளியில எறிய முடியும். அதேபோல ஷெல்ஃப்ல எந்த இடத்துல எந்த பொருள் இருக்கு, அ எந்த இடத்துல எந்த பாத்திரம் இருக்கு, எல்லாவற்றையும் நம்ம பார்க்க வெளிச்சம் கட்டாயம் தேவை. வெளிச்சம் இருந்தா அந்த வீட்ல குடியிருக்க முடியும், தூங்க முடியும், எழுந்திருக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதேபோல சரீரமாகிய நம்ம மனிதனாகிய நம்மளுடைய உடலும் ஒரு ஆலயம் தான். நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள வெளிச்சம் வரணும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது வசனம் சொல்லுது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப வேதமே வெளிச்சம். இப்ப ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள சரீரத்துக்குள்ள வரணும். நம்ம கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். எப்படி உலகத்தில் வாழ்கிற ஒரு வீட்டுக்கு மின்சார வாரியத்தில் போய் மனு எழுதி கொடுத்து பணம் கட்டி மின்சாரத்தை வாங்குகிறோமோ, அதே போல் நம்ம சரீரத்திற்கு வெளிச்சம் வேண்டும்னா, நம்ம திருச்சபைக்கு வந்து வசனங்களை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம சரீரத்துக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டு. இப்போ நம்ம சரீரத்துக்குள்ளே வெளிச்சம் வந்த பிறகு, வீட்டுக்குள்ளே எப்படி குப்பை கிடந்தா நம்ம கூட்டி வெளியில் ஒதுக்கி போடுறோமோ, அதே போல் நம்ம சரீரத்துக்குள்ளே வெளிச்சம் வந்துச்சுன்னா, குப்பை எந்த இடத்துல இருக்குது, எப்போ சேருதுன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம செயல்பாடுகளில், நம்ம பேச்சுகளில், நடக்கையில், நம்மளுடைய சகல விதமான காரியங்களில் ஏதாயிலும் குப்பை வந்துட்டுனா அதை கூட்டி பெருக்கி தூர போட்டுடலாம். அப்போ வெளிச்சம் வேண்டும். அந்த வெளிச்சத்தை தேவனாகிய ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் ஜெப வீடாய் இருப்போம். ஆமென் அல்லேலூயா.